வணக்கம். ஒரு 2019 காலகட்டத்தில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. டாக்டர் சங்கீதா மது பேசுறேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டைம்ல ஒரு ஃபேமஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அவங்க கால் பண்ணிட்டு, நீங்க உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய குழந்தைங்களோட ஐக்கியூ ரொம்ப ஹையா இருக்கு, என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒன்னும் இல்ல மேம், நான் அந்த பசங்களுக்கு எஜுகேஷன் தான் பண்றேன், அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க பண்ற ஒர்க்ல உங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய எல்லா சைல்டோட ஐக்கியவும் அவங்க லெவலை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கியூரியாசிட்டி தான் உங்களுக்கு கால் பண்ணேன், கீப் த குட் ஒர்க்னு சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வரக்கூடிய எல்லா பசங்களோட இனிஷியல் ஐக்கியூ டெஸ்டையும், அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஐக்கியூ டெஸ்டையும் எடுக்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத பார்த்தேன். மோஸ்ட்லி நான் எஜுகேஷன் பண்ணும்போது ஆட்டிசம் சிம்டம்ஸ் கம்மியாகிறத பார்த்தேன். அதனால தான் நான் அந்த எஜுகேஷன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்பதான் தெரியாது இந்த எஜுகேஷன் அந்த சைல்டோட ஐக்கியூவை என்ஹான்ஸ் பண்றதுன்னு தெரியாது. மேடம் எனக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலை அந்த சைல்டோட ஐக்கியூல ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னிப்பா அந்த ஐக்கியூ ரிப்போர்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த ஐக்கியூ ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எந்த குழந்தைக்கெல்லாம் அவங்களோட ஆட்டிசம் அதிகமா இருக்கோ அந்த குழந்தைங்களோட ஐக்கியூ ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எந்த குழந்தைங்கள்லாம் ஆட்டிசம் பிஹேவியர் இல்லாம நார்மல் பிஹேவியர் வந்தாங்களோ அவங்களோட ஐக்கியூ லெவல் ஹையா இருந்துச்சு. நான் அதுல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குழந்தைய ஆட்டிசத்துல இருந்து சரி பண்ணணும்னா அந்த குழந்தையோட ஐக்கியூல ஒர்க் பண்ணணும். ஐக்கியூல ஒர்க் பண்ணா அந்த குழந்தை நார்மலா தானா ஆறாங்க. எந்த குழந்தையோட ஐக்கியூ ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த குழந்தைங்க ஆட்டிசம் பாதிப்புல இருந்து வெளியே வரவே இல்லை. இன்னும் வளர்ந்த நிறைய குழந்தைங்களை பாக்குறேன். அவங்க எஜுகேஷன்ல பின்தங்கி இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ஸ்பீச் டெவலப் ஆயிருக்கும். அந்த குழந்தைங்களோட ஐக்கியூ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த குழந்தைங்களோட ஐக்கியூ கம்மியா இருக்கு. சோ இதனாலதான் இம்மெச்சூரிட்டி டெவலப் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ ஒரு குழந்தை ஆட்டிசம் பாதிப்புல இருந்து வெளியே நார்மலா மாறணும்னா அந்த குழந்தைங்களோட ஐக்கியூவை நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். நான் பேரண்ட்ட நான் சொல்றது என்னன்னா, உங்க குழந்தையோட ஐக்கியூவை வருஷம் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க செக் பண்ணும்போது உங்க குழந்தைங்களை நீங்க சரியான ரூட்ல தான் அழைச்சிட்டு போறீங்களா அல்லது தப்பான ரூட்ல போறீங்களான்னு சொல்லி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். மற்றபடி இந்த டெஸ்ட் எடுக்காம யார் பேச்சையாவது கேட்கும் போது நீங்க எமோஷனலா தான் முடிவெடுப்பீங்க. எமோஷனலா முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தராது. ஆனா நீங்க ஐக்கியூ டெஸ்ட வச்சு நீங்க டிசிஷன் மேக் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். தேங்க்யூ.